செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருமாவளவன், இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு விழுப்புரம் மாவட்டத்தில் 53 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது என்றும், இதன் விளைவாக திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்துள்ளார்கள் என்றும், உயிரிழந்த குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு அரசு மிக வேகமாக களம் இறங்கி மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டது என்றும், பாதுகாக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி உதவிகளையும் செய்து வருகிறது என கூறினார். எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு உரிய விடையளிப்பது ஆளுங்கட்சியினரின் கடமை என்றும் கருத்து தெரிவித்தார். ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி ஆகிய இரு கட்சிகளுக்கும் இடையிலான அரசியல் எந்த பொருளில் அந்த கருத்தை சொன்னார் என்று நான் கவனிக்கவில்லை. எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை ஏற்பதும் விமர்சனங்களுக்கு உரிய விடை இருப்பதும் ஆளும் தரப்பாரின் கடன் என்பதை அனைவரும் அறிவோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவ்வாறு பதில் சொல்லியிருப்பது எந்த கான்டெக்ஸ்ட், எந்த பொருளில் என்று தெரியவில்லை. அது அவர்களுக்கு இடையிலான அரசியல். அவர் தொடர்ந்து இது போன்ற அவதூறுகளை பேசி வருகிறார். எல்லா நேரத்திலும் அவர் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று நம்பியிருந்தார். திருப்பூரில் போக்குவரத்து அதிகம் நிறைந்த சாலையில் 5 பேர் சேர்ந்து ரவுடியை சரமாரியாக வெட்டி தப்பி சென்ற சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் திருப்பூர் கோல்டன் நகரில் தங்கி வருகிறார். இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவருடன் சேர்ந்து பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்ட நண்பர்களுக்கிடையே கடந்த சில மாதங்களாக தகராறு ஏற்பட்டு 2 தரப்பாக பிரிந்து செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மற்றொரு தரப்பினர் இன்று சமாதானம் பேசுவது போன்று ஊத்துக்குடி சாலை பாளையக்காடு பகுதிக்கு ராஜேஷை அழைத்து வந்து நடுரோட்டில் வைத்து ராஜேஷை அறிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் விரைந்து வந்த திருப்பூர் வடக்கு போலீசார் உயிருக்கு போராடி வந்த ரமேஷை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றினர். சிசிடிவி காட்சிகள் மூலம் 5 பேர் சேர்ந்து ராஜேஷை தாக்குவது தெரியவந்தது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தப்பி சென்ற நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவொற்றியூர் எண்ணூர் விரைவு சாலையில் உயர்ரக வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் வந்த இளைஞர் சென்டர் மீடியனில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. சென்னை திருவொற்றியூர் எண்ணூர் விரைவு சாலையில் திருவான்மியூரிலிருந்து ஜலாலுதீன் என்பவர் சகோதரர் மென்டேஜ் என்பவருடன் உயர்ரக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அதிவேகமாக பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த ரூபன் என்ற இளைஞர் இருவர் மீது மோதி சாலையில் உள்ள சென்டர் மீடியனில் மோதி நிலைத்தடுமாறி விழுந்தார். இதில் படுகாயமடைந்த ரூபன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் ஜலாலுதீன், மென்டேஜ் ஆகிய இருவர் தலைக்கவசம் அணிந்திருந்ததால் காயங்களுடன் உயிர் தப்பினர். இருவர் வடமாநிலத்தை சேர்ந்தவர் என்றும் தொடர்ந்து இருவரும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு பொறுப்பு ஆய்வாளர் சுகுணா விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை நொண்டிமேடு பகுதியில் உள்ள ஒத்தமரம் என்னும் இடத்தில் தொடர் மழையின் காரணமாக வீடு ஒன்று இடிந்து ஆறுமுகம் என்பவர் உயிரிழந்தார். அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவிக்கும் வகையில் அமைச்சர் மூர்த்தி சாமிநாதன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருகை புரிந்தார். தொடர்ந்து உயிரிழந்த ஆறுமுகம் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இதனையடுத்து உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேசன், மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் NS நிஷா ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து இடிபாடல் சிக்கி உயிரிழந்த ஆறுமுகம் குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அவரது குடும்பத்தாரிடம் அமைச்சர் மூர்த்தி சாமிநாதன் வழங்கினார். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக கூறினார். மற்றும் வீட்டில் இருந்ததால் இவர் அந்த இன்னைக்கு இடர்பாடுகளில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார். அவருடைய இந்த சம்பவம் கேட்ட செய்தியை அறிந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை உடனடியாக நீலகிரிக்கு செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டதோடு அதற்கான மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 4 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு நிவாரண நிதி வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது வங்கிக்கு அவருடைய தாயாருடைய பெயருக்கு வங்கியிலே வர வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அந்த வகையில் எங்களையும் இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் வந்து இன்றைக்கு அந்த உடலுக்கு மலர் மாலை மரியாதை செய்யும். கோவை, திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்கள்
மழை வரும் என்று வானிலை அறிக்கை சொல்லுகிற போது எச்சரிக்கையாக அரசு இருக்கிறது. அந்த வகையில் மற்ற பகுதியில் எவ்வாறு எச்சரிக்கையாக இருந்து இன்றைக்கு ஓரளவுக்கு இந்த பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்களோ மக்கள், அதுபோல நிச்சயமாக இந்த வானிலை அறிவிப்பையும் மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் அந்தந்த பகுதியில் அந்தந்த அமைச்சர்களும் அந்தந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர்களும் அங்கே தங்கியிருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இருந்திருக்கிறோம். நிச்சயமாக எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும். தருமபுரி அடுத்த வத்தல்மலை அடிவாரத்தில் காற்றாற்று வெள்ளத்தால் சேதமடைந்த தரைப்பாலத்தை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி அருகே உள்ள வத்தல்மலை பகுதியில் பெய்த கனமழை காரணமாக காட்டாற்று வெள்ளம் உருவாகி மலையின் அடிவாரத்தில் இருந்து தரைப்பாலத்தை அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிப்பு ஏற்பட்டது. இதனால் சின்னங்காடு, நாயக்கனூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லக்கூடிய போக்குவரத்து துண்டிப்பால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இதனையடுத்து தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வத்தல்மலை அடிவார பகுதியில் சேதமடைந்த பகுதிகளை நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வத்தல்மலைக்கு செல்லும் பாதையில் உள்ள நீர்நிலைகளையும் பார்வையிட்டு பின்பு வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட சேதங்களான விவசாய நிலங்கள், சாலையில் ஏற்பட்ட சேதங்கள் என பல்வேறு இடங்களில் பார்வையிட்டார். அப்போது சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திவ்யதர்ஷினி, மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி உள்ளிட்ட அதிகாரிகளிடம் மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவைகளுக்கு தீர்வு காண உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள ஆணையிட்டார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.